நீதிமொழிகள் 1வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் நான் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. எவர்களோடு வழி நடவாமல் கான்செப்ட் அவர்களோடு வழி நடவாமல் எவர்கள்? 3 பேர் சொல்ற ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் யாருன்னா துன்மார்க்கர், 2வது பாவிகள், 3வது பரியாசக்காரர். இந்த 3 பேர் கூட சேர்ந்து நம்ம வழி நடவா அவங்க கூட சேரக்கூடாது. என்னன்னா ஹாய் பாய் சொல்லிட்டு போயிட்டு அவங்க கூட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள சாப்பிட்டு அவங்கள ஒரு வாடி அவங்க கூட போயிட்டு மிங்கிள் ஆகக்கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனையின் நடவாமலும் அப்படின்னா துன்மார்க்கன் யாரு? கெட்டவன். கெட்டவன் சொல்றது நல்லவன், கெட்டவன் சொல்றது கெட்டவன். துன்மார்க்கன் யாரு? கெட்டவன். அதாவது குடிக்கிறவன், உபச்சாரம் பண்றவன், கொள்ளடிக்கிறவன், ஏமாத்துறவன், திருடுறவன், பொய் சொல்றவன், வேலைக்கு போகாத சோம்பேறி, கும்பல பொறுக்கி, கஞ்சா, சரக்கு, சாராயம், பட்டசாராயம், பீடி, சிகரெட்டு, ஆன்ஸு, தெருப்பொறுக்கி, தப்பா நினச்சிக்காதீங்க. நானும் ஒரு கதை அப்படிதான் இருந்துட்டு வந்துட்டேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட நபர்களோடு அப்பேற்பட்ட அவங்க துன்மார்க்க அவங்க ஒரு ஆலோசனை சொன்னாங்கன்னா நீ என்ன பண்ணணும், நல்ல பிள்ளையா நம்ம என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணணும், அவங்க பேச்சு கேட்கலாம், சொல்ற ஆலோசனை நடக்கக்கூடாது. அவங்கள விட்டு விலகி ஓடி போயிடணும். ஓகே. 2வது என்னன்னா பாவிகளுடைய வழியில் நில்லாமல். பாவிகள்லாம் யாரு? துன்மார்க்கனா பார்த்துடும். பாவிகள்லாம் யாரு? கர்த்தருடைய வேதத்துக்கு விரோதமா வாய்கிற யாவரும் பாவி. அப்ப துன்மார்க்கனா புறஜாதிகள், அதை ரசிக்கப்படாத கிறிஸ்தவ சொல்லிட்டு பயமா இருக்கு. எனக்கு கிறிஸ்தவத்திலேயே முக்கால்வாசி ஃப்ராடுங்கிறாங்க. புறஜாதிகள், அதற்கு இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் தான் துன்மார்க்கர். பாவிகள் யாரும்? இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவ அறிந்தவர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்போ பாவிகள் யாரும்? கிறிஸ்தவர்கள், மேன்மையா உபதேசத்தை பெற்ற கிறிஸ்தவர்கள் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, வாய் நல்லா வாசனைப்பாங்க, போதிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வாய்களை வாய மாட்டாங்க. அவங்க நிற்கிற இடத்துல கூட, அவங்க இருக்கிற இடத்துல நம்ம நிற்க கூட கூடாது. நிற்க நம்ம என்ன பண்ணோம், விட்டு ஓடி போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது 2வது. 3வது யாருன்னா பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமல். 3வது பரியாசக்காரர் யாருன்னா ஓட்டுறது, கலாய்த்து, கிண்டல் அடிக்கிறது, காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கிண்டல் அடித்து, அது தப்பு அங்கிள், அதான் தப்பு அப்படின்னு கேட்கலாம். அது தப்பு இல்லை. பரியாசக்காரனா மொத்தம் சாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மற்ற துன்பப்படுத்தி இன்பம் காட்டுறது. நான் ஒருத்த கலாய்க்கிறேன்னா அவனும் சந்தோஷம் பண்ணி எல்லாம் சந்தோஷம் பண்ணலாம். அது ஜாலி, அது ஓகே. அது பரியாசம் கிடையாது. பரியாசம் நான் ஒருத்தர் கிண்டல் பண்ணி கேலி பண்ணும்போது அவன் அழிவுறான், ஒருத்தர் பாதிக்கப்படுறான், ஒருத்தர் வேதனைப்படுறான்னா அதுதான் பரியாசம். அப்பேற்பட்டவர்கள் கூட நம்ம என்ன கூடாது, உட்காரக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பை ஃப்ரெண்ட்ஸ், பை.